அனைவருக்கும் வணக்கம்பா. இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் ரைட்டா. ஸோ இன்னைக்கு நடந்த எக்ஸாமுடைய சைக்காலஜி ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போறோம் ரைட்டா. அதில் கரெக்டாக நமக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம் ரைட்டுங்களா. யூஸ்வலாக நமக்கு சிலபஸ்ல கொடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்காலஜி 60ல ஆக்சுவலாக 40 தான் இந்த சைக்காலஜி, அந்த ஒரு 10 தமிழ் இங்கிலீஷ் தான் கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சைக்காலஜி மட்டுமே வந்திருக்கு ரைட்டா. அந்த 60ல பார்த்தீங்கன்னா 50, அதாவது சைக்காலஜின்னு என்ன, இந்த ரீசனிங், இந்த ஆப்டிடியூட் மட்டும் 50 கேள்விகள் நம்ம கேட்டிருக்காங்க ரைட்டுங்களா. இதுல முதல் கேள்வி வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் ரைட்டா. நீ சும்மா ஒரு ஆப்ஷனை பார்த்தே கூட சொல்லலாம். இப்போ எந்த ஆப்ஷன்ல நமக்கு 3:5 இருக்கு அப்படின்னு பாருங்க. ஆப்ஷன் பார்த்தாலுமே 3:5 வரா மாதிரி நமக்கு ரைட்டாப்பா. வரக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 15 and 25 ஆப்ஷன் ஏ இருக்குப்பா. அப்படியே செக் பண்ணீங்கன்னா சி ஆப்ஷன் கூட இருக்கு. 3:16 இல்லப்பா, அப்போ ஒன்லி ஏ தான் ரைட்டா. அதே மாதிரி என்னப்பா சொல்றான், இதோட 10 ஆட் பண்ணா நியூ நம்பர் வந்து 25-35 மாறும். அதுக்கு ரேஷியோ எடுத்தா நமக்கு 5:7 இருக்கும். ஸோ அதனால ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். நீங்க 3x 5xன்னு போட்டு சால்வ் பண்றதை விட இது ஈஸி தான். 3x + 10 5x + 10 ரைட்டா. அதனால அந்த நியூ நம்பர் பிகம் ரைட்டாப்பா 5/7 மாறுது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸோ அதை விட நமக்கு எது பெஸ்ட்னா ஆப்ஷன் வந்து வெரிஃபை பண்றதே ஓரளவுக்கு பெஸ்டான விஷயம் தான் ரைட்டுங்களா. அப்போ 4x = 20, அப்போ எக்ஸோட வேல்யூ 5. இப்போ அந்த நம்பர்ஸ் என்னப்பா ஒரிஜினலா 3x 3 × 5 15 இருக்கும். செகண்ட் நம்பர் என்னப்பா 5 × 5 25 இருக்கும் ரைட்டுங்களா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இதுல நிறைய கேள்விகள் இந்த சிலாஜிசம்ல இருந்து கேட்டிருக்கேன். அந்த லாஜிக்கல் ரீசனிங் சொல்றாங்கல்ல, அதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஆக்சுவலா நம்ம என்னெல்லாம் நம்ம ரூல் படிச்சிருப்போம், ஆல் பிளஸ் ஆல், சம் பிளஸ் ஆல், ஆல் பிளஸ் இதுல சரியான கன்க்ளூஷனை உருவாக்கலாம். இந்த நோ பிளஸ் சம் அப்படின்னா நமக்கு சரியான கன்க்ளூஷன் உருவாகாது. இப்ப இதுல வேணா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம அழகா ஒண்ணு சொல்லுவோம், மிடில் டேர்ம் அந்தாதின்னு சொல்லுவோம். என்ன வார்த்தை ரைட்டா முடியுதோ அதுதான் நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங்ல வரணும். அதாவது தமிழ்ல அந்தாதி, அந்தம் பிளஸ் ஆதி, அந்த முடிவு என்ன வார்த்தையோ அதுதான் அடுத்தது ஆரம்பிக்கணும் ரைட்டா. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், சம் சோல்ஜர்ஸ் ஆர் கோவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். ஏன்னா செம்ம நீங்க எப்படி சம் ஏஆர்பி சம் பிஆர்ஏன்னு மாத்திக்கலாம். நமக்கு வேண்டிய நம்ம மிடில் டேர்ம் சரியா இருக்கும் ரைட்டா. அதனால இப்படி மாத்திக்கிறோம். ரைட்டுப்பா. இது கூட ஆக்சுவலா ஒரு ரூல் நம்ம பார்த்துருப்போம். நோ பிளஸ் சம் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா என்னன்னாப்பா, சம் CR0A. நம்ம ரிவர்ஸ்ல இப்படி நம்ம சொல்லலாம் ரைட்டா. சம் CR0A இதுதான் இதுக்கான ஒரு ஸ்பெசிபிக் கன்க்ளூஷன். மற்றபடி நம்ம என்னன்னா அதுக்குள்ளேயே ரிவர்ஸ் பண்ணி வித்தின் த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளேயே வேணா சொல்லிக்கலாம். சம் சோல்ஜர்ஸ் ஆர் கோவார்ட் அப்படி சொல்லிக்கலாம். சம் கோவார்ட்ஸ் ஆர் ஹீரோஸ் அப்படி சொல்லலாம். ஆக்சுவலா நோ கோவார்ட் இஸ் ஏ ஹீரோ அப்படிலாம் நம்ம வந்து சொல்லிக்கலாம். அதுக்குள்ளேயே வந்து மாத்தி மாத்தி சொல்லிக்கலாம். ஆனா இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஏ, ரெண்டாவது ஆப்ஜெக்ட் பி, மூணாவது வந்து சி இப்படி எடுக்கும்போது நோ பிளஸ் சம்முக்கு இதான் ஷார்ட்கட் பா. சம் CR0A. ஆகவே இங்க சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோஸ்ன்னு இருந்தா டிக் அடிக்கலாம். இருக்கா பாருங்கப்பா, சம் சோல்ஜர்ஸ் ஆர் நாட் ஹீரோ பாருங்க, ஆப்ஷன் சில இருக்குங்களா பாருங்க. இது மட்டும்தான் நமக்கு கன்க்ளூஷனா, நமக்கு ஆப்ஷன் சில ஒன்லி ஒன் வராம தான் ஆப்ஷன் செட் பண்ணிருக்கேன். மத்தெல்லாம் வராதுப்பா. நான் அதான் சொன்னேன், அதுக்குள்ளேயே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். சம் சோல்ஜர்ஸ் ஆர் கோவார்ட்ஸ்ன்னு இருக்கா, இல்ல. நோ கோவார்ட் இஸ் ஹீரோன்னு இருக்கா, இல்ல. அப்ப இதெல்லாம் கன்க்ளூஷன் நம்ம இப்ப இதை மட்டும் நோ பிளஸ் சம்னா சம் CR0A அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இப்ப இதே கொஸ்டின்ல சம் பிளஸ் நோ இந்த மாதிரி நமக்கு லாஜிக் வந்தா அது வந்து இப்படி சொல்லணும், சம் AR0C அப்படின்னு சொல்லணும். இது அதுக்கான ஒரு ஃபார்முலா. இதெல்லாம் நம்ம வெண்டைகிராம் போட்டாலும் ஒரு கிளாரிட்டி வராத கொஸ்டின். அதனால இதுக்கு இப்படி சால்வ் பண்ணாதான் பெஸ்ட். அடுத்தது இந்த கொஸ்டின்ல நம்ம கிளாஸ்லயே சூப்பரா டிஸ்கஸ் பண்ணதாங்க. ஜெயில் ஆல்வேஸ் ஹாஸ், எல்லாமே இல்ல பாசிபிலிட்டி தான். அதுல வந்து லாக்ஸ் என்பது முக்கியமான ஆன்சர். ஒரு சிறையில் எப்பொழுதும் என்ன இருக்கணும் ரைட்டா, அந்த ஜெயிலுக்கே ஒரு செக்யூரிட்டி யாரு, ஒரு பாதுகாப்பு யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பூட்டுகள் என்பதுதான் சரியான விடை. அப்போ வந்து மத்தெல்லாம் அதெல்லாம் சொல்ல வரல. பட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுன்னு தான் நம்ம பார்க்கிறோம். ஆல்வேஸ் ஹாஸ் இதுதான் நமக்கு பார்க்கிறோம். இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணிருக்காங்கப்பா, இப்ப இந்த 9ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்றாங்கப்பா. பண்ணா 54,
அதுல இருந்து கீழே இருக்கக்கூடிய நம்பர் 14 மைனஸ் பண்ணா நமக்கு 40 தான் வரணும். அப்போ இங்க என்ன ஆன்சர் வரணும்ப்பா 38 தானே வந்திருக்கு. அப்ப 38னா 10 தான் நமக்கு என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நமக்கு சப்ட்ராக்ட் பண்ணிருக்கணும். ரைட்டா? அப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம், இங்க 6 போட்டா லாஜிக் வருது பாருங்க. 8 6 ஆர் 48. 48ல இருந்து 10 மைனஸ் பண்ணா நமக்கு 38. அதனால விடுபட்ட நம்பர் என்ன 6. அடுத்த கேள்விப்பா, இது கூட நம்ம ஒர்க் ஷீட்லயே இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். நீங்க வேணா எடுத்து பாருங்க. இது வந்து ஆக்சுவலா என்ன லாஜிக்னாவா, அதாவது நம்ம டெஸ்ட்ல இது நம்ம வச்சிருப்போம். ரைட், அரித்மெட்டிக் ரீசனிங். அதுல பாத்தீங்கன்னா ஒரு டெலிபோன் நம்பர்ல எல்லா டிஜிட்டையும் நம்ம பெருக்கணும். ஆக்சுவலா நன் ஆஃப் திஸ் ஆப்ஷன் சொல்லியிருப்போம். ஏன் நன் ஆஃப் திஸ்னா நம்ம மற்ற ஆப்ஷன்னா இல்லாத, நன் ஆஃப் திஸ்னா 0 அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்போம். பட் இங்க 0வே கொடுத்துட்டான். டெலிபோன்ல என்னவா இருக்கும், 0 1 2 3 4 5 6 எல்லா டிஜிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம்லப்பா. என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், 0ல இருந்து 9 வரை நம்ம பயன்படுத்தலாம். அப்ப எல்லா இலக்கங்களுடைய ஒட்டுமொத்த இலக்கங்களின் பெருக்கற் பலன் நமக்கு என்னவா கொடுக்கும், 0. இதுதான் நமக்கு கிடைக்கும். ரைட்டா? ஆல் த பாசிபிள் டிஜிட்ஸ் அது பெருக்கும் போது 0 தான் நமக்கு கொடுக்கும். அடுத்த கேள்வி, இது நம்பர் சீரிஸ் மாதிரி பார்க்கலாம். இப்ப 8 வந்து 15 மாறுது அப்படின்னா 7 ஆட் ஆகுது. இல்ல ஒரு தோராயமா டபுள் கூட சொல்லிக்கலாம். 15 வந்து 29 மாறுதுன்னா 14 ஆட் ஆகுதுப்பா. அடுத்தது 29 57 மாறுதுன்னா அதோட டபுள் 28 ஆட் ஆகுதுப்பா. அதுக்கப்புறம் 113னா அதோட டபுள் 56பா. நெக்ஸ்ட் 56ஓட டபுள் 112 நம்ம ஆட் ஆகணும். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவா, 225. இதுதான் நமக்கு கிடைக்கும். ரைட்டுப்பா. இப்ப இந்த கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, கேள்வி என்ன கேட்கறான், வினா என்னன்னா, உடற்பயிற்சி உடல் நலத்திற்கு நன்மையானதா? எல்லாருக்கும் தெரியும், கண்டிப்பா நன்மையானதுதான். பட் அதுக்கு அவன் சொல்றான், ஓகேங்களா, அது விளக்கத்தை சொல்றான். அந்த கேள்விக்கான என்னென்ன பாசிபிள் ஆன்சர்ஸா இருக்கலாம்னு அவன் சொல்றான். அது எது நம்ம சொல்ல போறோம். இஸ் எக்ஸசைஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு நம்மள கேள்வி கேட்கிறான். அதுக்கு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றான், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் who exercise regularly keep fit. பாருங்க, அப்ப இதுதான் டைரக்டா சொல்றான். அப்ப நமக்கு எதை பத்தி சொல்றான், எக்ஸசைஸ் வந்து அதோடைய முக்கியத்துவம் என்ன, அதனால அது வந்து எதுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத அவன் சொல்ல வரான். அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்டா மேட்ச் ஆகுது. பெரும்பாலான மக்கள் யாரெல்லாம் உடற்பயிற்சி வழக்கமாக செய்கிறார்களோ அவங்களாம் ஓகேங்களா நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். ஆனா ரெண்டாவது என்னவா, இப்ப உடல்ல எல்லாம் பேணி பாதுகாப்பது உகந்த ஜென்ரலா இது ரைட்டு தான். இது ஒன்றும் நம்ம தப்புன்னே சொல்லலாம். ஆனா இந்த கேள்விக்கு அவன் கொடுத்த இன்ஃபர்மேஷனுக்கான ஒரு சரியான தகவலா அப்படின்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். 100% சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லை. ஏன்னா அவன் கேள்வியில எக்ஸசைஸை பத்தி சொல்றான். எக்ஸசைஸ் பண்ணா நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது, இதுதான் சொல்றான். இங்க வெறும் சிம்பிளா ஹெல்த்தை மட்டும்தான் சொல்றான். அதோட எக்ஸசைஸ்ன்ற வார்த்தை நமக்கு ரிலேட் ஆகுது. ரைட்டா? அப்ப மேக்சிமம் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டா ஒன் ஆஃப் த பாசிபிள், ஆல்வேஸ் ட்ரூ, 50% ட்ரூ 50% ஃபால்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஐடியா தான். அதனால இது எடுத்துக்கலாமான்னு கேட்டா ரைட்டாப்பா. அதனால இது முழுமையா எடுத்துக்க கூடாது. அதனால ஒன்று வந்து சரியான விடை. கொடுத்ததுக்கு கரெக்டா ஒண்ணுதான் ரைட்டு. ஓகே, 2 ஆல்வேஸ் ட்ரூ அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ரைட்டா? ஜென்ரலா வந்து ரைட்டான்னு கேட்டா நம்ம சொல்லிடலாம். ரெகுலரா அந்த வார்த்தைக்கான மீனிங் ஓகே இது கரெக்ட் தான் சார் அப்படின்னு நம்ம சொல்லணும். பட் இந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேள்விக்கான சரியான விடையை அது கொடுக்குதா, அதுதான் நீங்க பார்க்கணும். அவன் சொல்றது எக்ஸசைஸ் பத்தி தான். அடுத்த கேள்வி, டாலர் ஷார்ட்டர். நம்ம அழகா என்ன எடுத்துக்கலாம், ஒரு சைட்ல டாலஸ்ட் பர்சன், இன்னொரு பக்கத்துல ஷார்ட்டஸ்ட். உயரமானவர்கள் குள்ளமானவர்கள் பிரிச்சுக்கலாம். ரைட்டா? முதல்ல என்ன சொல்றான், ஏ வந்து எஸ் விட டாலரா இருக்காரு. ஏ எஸ் காட்டிலும் டாலரா இருக்காரு. ரைட்டா? இதை ஃபர்ஸ்ட் எழுதுறோம். அப்புறம் ஏஎஸ் எங்க இருக்கோ அந்த வார்த்தை பட லிங்க் பண்றது ஈஸி. பாருங்க, பி ஜேவை விட டாலரா இருக்காரு. ஆனா பி ஆனவர் எஸ் விட ஷார்ட்டரா இருக்காரு. பாருங்க என்ன சொல்றான், பி வந்து என்ன சொல்றான், எஸ் விட ஷார்ட்டர் அப்படி சொல்றான். ரைட்டா? அப்புறம் என்ன சொல், பி வந்து ஜேவை விட டாலர். பி வந்து ஜேவை விட டாலர். ஆனா பி வந்து எஸ் விட ஷார்ட்டர். இதான் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் என்ன சொல்றா லாஸ்ட், எம் வந்து ஜேவை விட ஷார்ட்டர். எம் வந்து ஜேவை விட ஷார்ட்டர். அப்ப இருக்குதுல யார் பா ஷார்ட்டஸ்ட், எம் என்ற நபர் தான் ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்றோம். ரைட்டா? நீ தனித்தனியா எழுதி கூட ஃபைனலா சேர்த்துக்கலாம். நம்ம ஒரே ஐடியால ஒரே லைன்ல சால்வ் பண்றோம். இவ்வளவுதான் வித்தியாசம்.
லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஷார்ட்டரா எழுதுங்க, வலது பக்கம்லாம் ரைட் ஹேண்ட் சைடு எழுதுங்க. இந்த கேள்வி நமக்கு தெரியும், இதுல 7th புக்லயோ 8th புக்லயோ இருக்கக்கூடிய கொஸ்டின். இது அடிக்கடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். 0.07% ஃபிராக்ஷன்ல, அதாவது 7/100 அப்படின்னு எழுதுவோம். பெர்சன்டேஜ்னால ஒரு by 100 வந்துடும். அதனால ஆன்சர் 7/10,000. ரைட். இந்த கேள்விக்கான விடை என்னவா? 7/10,000. அடுத்த கேள்விப்பா. இதுல வந்து குரூப் ஏல ஒரு வேல்யூஸும், குரூப் பில அதுக்கான ஒரு பாலினாமியல் மாதிரி பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்திருக்காங்க. இப்ப அவன் என்ன கேட்கிறான்? 2x³ + 3 அப்படின்ற எது வேல்யூ கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் x = 1 போட்டா நமக்கு என்னவா கிடைக்கும்? 2 + 3 5 கொடுக்கும். ஆப்ஷன் இல்ல, தப்புன்னு சொல்றோம். எக்ஸோட வேல்யூ 2 போட்டீங்கன்னா 8 to 16, 16 + 3 19, அதுவும் நமக்கு இல்லை. ஆகவே எக்ஸோட வேல்யூ 3ன்னு போட்டீங்கன்னா நமக்கு என்னவா இருக்கும்? 27 to 54, 54 + 3 57. ஸோ ஆப்ஷன்ல இருக்கு. ஆகவே இதுதான் ரைட்டு அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ரைட்டாப்பா? எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம். ஒன்னொன்னு ஒவ்வொரு வேல்யூ கொடுக்கும். சரி, எல்லாத்துக்குமே x = 3 அப்படின்னு கிடையாது. ரெண்டாவது பாருங்க, 2x³ - 1க்கு ஃபர்ஸ்ட் எக்ஸோட வேல்யூ 1 போடுங்க. 1ன்னு போட்டா 1 கொடுக்குது, ஆப்ஷன் இல்லை. 2 போட்டு பாருங்க, 16 - 1 17. பாருங்க, அப்ப வந்து இதுக்கு வந்து என்ன கொடுக்குதுன்னா இதுதான் கொடுக்குது. சரி, இந்த மாதிரி கூட நம்ம ஐடியாஸை மேட்ச் பண்ணலாம். ரைட்டா? அதாவது எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸோட வேல்யூ இந்த கேள்வியெல்லாம் எடுத்துக்கல. இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி வாங்கப்பா. இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் ஆபீசருடைய பிரைமரி டியூட்டி என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு காவல் அதிகாரியின் முதன்மையான கடமை என்ன? நீங்க ஆப்ஷனை படிச்சாலும் முக்கியத்துவம் என்பது சட்டத்தை அமுல்படுத்துதல் மற்றும் ஒழுங்கை பேணுதல். இது நம்ப அப்ப என்ஃபோர்ஸ் த லா அண்ட் மெயின்டைன் ஆர்டர் என்பதுதான் மிகச் சரியானது. அப்படின்னா இந்த சர்வ் இது வராத, சமூகத்திற்கு சேவை செய்து பாதுகாத்தல் அது கூட வரும். பட் இதுல முக்கியமான விஷயம் என்ன? குற்றவாளிகளை ஓகேங்களா பிடிப்பது எல்லாமே முக்கியத்துவம். அப்படி எல்லாத்தையும் விட முக்கியம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவங்களுக்கு இதுதான், நம்ம சட்டத்தை அமல்படுத்தணும், அந்த ஒழுங்கை பேணுதல் என்பதுதான் மிகச்சரியான விடை. ரைட். லா அண்ட் ஆர்டர் அப்படிலாம் சொல்றோம்ல, அதுதான் கரெக்ட். ரைட் வா. இந்த கேள்வியில அவன் என்ன கேட்கிறான்? ஒன்லி ஒன் ஃபிகர் இதான் கேட்கலாம். ஒரே ஒரு படத்தில் இருக்கக்கூடிய எண்கள். ஒன்னு 5, அடுத்தது 2. ரைட்டாப்பா? அப்ப 5 இருக்கா 2 இருக்கான்னு ஆப்ஷன்ல பாருங்க. 5 மட்டும்தான் இருக்கு. சரி, இப்ப இது 5 + 2 ஆட் பண்ணி 7 போடக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அவன் கேள்வியில சொல்லணும் அந்த சம், இதோடைய கூட்டு பலன். இப்போ 5 + 2 = 7 அப்படின்னு வந்து ஆட் பண்ணி 7ன்னு எழுதலாம். 7 என்ன பிரச்சனைனா ஆப்ஷன் இந்த 7 இருக்கு. 7 என்பது 2 படங்களை கொண்ட உருவம். அதனால அது நம்ம எடுத்துக்க கூடாது. ஒன்லி 5 மட்டும்தான் மேட்ச் ஆகும். ரைட்டா? ஆக்சுவலா 5, 2 அதை ஆட் பண்ணி ஒரு சம் ஆஃப் த வேல்யூஸ் அப்படி சொன்னா 5 + 2 7 போடலாம். ரைட்டா? ரைட். 3 hours ஒரு நாள்ல எவ்வளவு விழுக்காடு? 3 மணி நேரம். ஒரு நாள்ல என்னவா? 24 hours × 100. இதை டிவைட் பண்ணா 1/8 × 100. 100/8 என்னவா சொல்லும்? 12 விழுக்காடு அப்படி சொல்லும். ரைட்டா? 12.5%. ஸோ செகண்ட் ஆப்ஷன் சரியான விடையை கொடுக்குதுப்பா. அடுத்த கேள்வி வாங்குப்பா. ஆல் டைகர்ஸ் ஆர் லயன்ஸ், ஆல் லயன்ஸ் ஆர் ஹார்சஸ், நோ ஹார்சஸ் ஆர் monkeys. ரைட்டுங்களா? இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்றத பாருங்க. ஓகே ஓகே. ஆல் டைகர்ஸ் ஆர் லயன்ஸ், ஆல் லயன்ஸ் ஆர் ஹார்சஸ். வெண்டைகிராம் பெஸ்ட் தான்பா. அடுத்த நோ ஹார்ஸ் இஸ் மங்கி. ரைட்டா? சரிப்பா. இப்ப அழகா நம்ம சொன்ன மாதிரியே கன்க்ளூஷன்ஸை பாருங்க. ஆல் டைகர்ஸ் ஆர் ஹார்சஸ் இது கரெக்ட் தான். இப்படி உள்ள இருந்து மேல படிச்சு ஆல் அப்படி படிக்கணும். மேல இருந்து ரிவர்ஸ்ல வந்தா அது வந்து சம் அப்படின்னு சொல்லணும். அந்த 2 சர்க்கிளுக்குள்ள உறவு இல்லை அப்படின்னா நோன்னு சொல்லணும். ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் ரைட். நம்ம ஆல் டைகர்ஸ் ஆர் ஹார்சஸ் என்பது மிகச்சரியான முடிவு தான். கீழே இருந்து மேல போனா ஆல், அனைத்து, எல்லாம், ஒவ்வொரு அப்படிதான் சொல்லணும். நோ டைகர் இஸ் மங்கி. கரெக்ட் தான். எந்த டைகரும் மங்கி இல்லை. ஜென்ரலா சொல்லுது, இங்க கொடுத்ததை வச்சுதான் சொல்லணும். ஸோ கரெக்ட் தான். சம் லயன்ஸ் ஆர் டைகர்ஸ் என்பது ரைட். இப்ப ரிவர்ஸ்ல வரான்ல, ரிவர்ஸ்ல வந்தா சம் லயன்ஸ் ஆர் டைகர்ஸ், இதுவும் சரியானது. மங்கிக்கு டைகருக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? நம்ம நோ மங்கி இஸ் டைகர், இதுதான் சரியான கன்க்ளூஷன். அதையே சம் மங்கி ஆர் நாட் டைகர்ஸ் சொல்றதுனால அது தப்பு இல்லை. அது ஆக்சுவலா நம்ம யூனிவர்சல் நெகட்டிவ்.
நோ மங்கி இஸ் டைகர்னா அது யூனிவர்சல் நெகட்டிவ். அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பார்ஷியல் நெகட்டிவ் அலோடானா கண்டிப்பா அலோடுவா. ஓகேங்களா? முழுமையா இல்ல உறவு இல்லைன்னு சொல்றோம். அதனால சில உறவுகள் இல்லைன்னு சொல்றதுனால தவறு கிடையாது. ரைட்? நோ மங்கி இஸ் டைகர். அதையே சம் மங்கீஸ் ஆர் நாட் டைகர்ஸ்னு ஒரு பார்ஷியலா சொல்றதுனால அந்த முடிவு அஃபெக்ட் ஆகுமா, பாதிப்படையுமான்னு கேட்டா இல்லை. ஆகவே இது சரியான முடிவு தான். ஆகவே ஆல் ஃபாலோஸ், அனைத்து முடிவுகளும் சரியானவை. இதுதான் சொல்லணும். ரைட்டாப்பா? நோ மங்கீஸ் டைகர், அது சம் மங்கீஸ் ஆர் டைகர்ஸ்ன்னு சொல்றதுனால பாதிப்பு அடையாது. ரைட் வா. இந்த கேள்வி கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. இதுல என்ன பண்றான், காலம் 1 6/3 பண்ணிடுறாங்கப்பா. 2 கிடைக்கும்பா. ரைட்? அதுக்கப்புறம் 2 into 4 பண்ணா 8பா. இது வந்து காலம் 1. ரைட்டா? இதுதான் காலம் 1. ஓகேங்களா? அடுத்தது காலம் 2 என்ன சொல்லுதுன்னா 18 2ஆல டிவைட் பண்ணி 9 கிடைக்கும். அந்த 9 into 3 பண்ணா 27 கிடைக்கும். அப்ப இதே மாதிரி காலம் 3 பார்க்கும்போது 15 5ஆல டிவைட் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும். ஸோ 3 3ஆல மல்டிப்ளை பண்ணாதான் 9 கிடைக்கும். அடுத்த கேள்விப்பா. முதல் 10 ஏழெண்கள் 1ல இருந்து 10 வரை எழுதிட்டே போறோம்ல. இது ஷார்ட்கட் இதான்பா. ஆவரேஜ் சராசரின்னு கேட்டாங்கன்னா ரைட்டா, அதுல முதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் ஆட் பண்ணி by 2. இதான் ஷார்ட்கட் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் by 2. நீங்க n into n plus 1 by 2 அதெல்லாம் கூட போடலாமா. அதை விட இது ஈஸிப்பா. இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொது வித்தியாசம் எங்கெல்லாம் வருதோ முதல் எண் பிளஸ் கடைசி எண் by 2 அப்படின்ற ஃபார்முலாவை அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு கார் வந்து 39 கிலோமீட்டர் 45 நிமிஷத்துல போகுது. அடுத்த 25 கிலோமீட்டர் 35 நிமிஷத்துல போகுது. அப்ப அது டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்குன்னா 39 பிளஸ் 25 மொத்தமாக 64 கிலோமீட்டர் தூரம். ரைட்டா? டைம் எவ்வளவா? 45 பிளஸ் 35 ஆக மொத்தம் 80 மினிட்ஸ். அப்போ 80 மினிட்ஸ் மட்டும் அவரா மாத்திக்கலாமா? 80/16 போட்டா இது அவரா கன்வெர்ட் ஆயிடும். ரைட்? இது கூட 8/6 அப்படின்னு அடிச்சிடலாம். அப்போ ஸ்பீடுனா என்னவா? டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அப்ப 64 கிலோமீட்டர் 8/6னா இதை அடிச்சிங்கன்னா 64/8 8 அந்த 6 மேல எடுத்துட்டு வந்துடலாமா? அப்ப 8 into 6 48 கிலோமீட்டர் பெர் ஹவர். மணிக்கு 48 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு சொல்றோம். அடுத்த கேள்விப்பா. இது பார்ட்னர்ஷிப்ல என்ன சொல்லுவாங்க? இது ஃபார்முலா. இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடையும் ரைட்டாப்பா அந்த டைம் டேக்கன் கால அளவையும் பெருக்கினால் நமக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்கும், லாப விகிதம் கிடைக்கும். இதான் ஃபார்முலா. அப்ப இந்த கேள்வியில ஏ வந்து 5 பங்கு முதலீடு பண்றாரு. அது 8 மாதங்கள். இது வந்து ஏவோட முதலீடு. பியோட முதலீடு என்னவா? 6 பங்கு முதலீடு. எத்தனை மாதங்கள்னா தெரியல, எக்ஸ் மாதங்கள் இதான் சொல்றாங்க. இப்ப அவங்க வரக்கூடிய லாபம் என்னன்னா 5/9. அவ்வளவுதான்பா. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும்பா. ரைட்? அப்ப எக்ஸ் தானே தேவை. அப்போ 5 into 9/6 அப்படி வச்சுங்க. இது into 9/5 எங்க எடுத்துட்டு வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் எங்க எடுத்துட்டு போயிடும். ரைட்டா? அப்போ 5 5 அடிச்சிருங்க. ரைட்டா? 3 3 இது 2 3 1 2 4 2 சால்வ் பண்ணீங்கன்னா 12 months. ரைட்டா? சால்வ் பண்ணீங்கன்னா 12 months. ரைட்டா? அப்ப பியோட கேபிட்டல் வந்து அந்த 6 பங்கு தொகையை எவ்வளவு மாதங்களுக்கு பயன்படுத்திருக்காருன்னா 12 மாதங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆக்சிடென்ட் என்ற வார்த்தையை கேர் அப்படி, அதாவது விபத்தை நாம் தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு என்ன அவசியம் அப்படின்னா ஒரு கவனிப்பு அவசியம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ரைட்டாப்பா? அப்ப விபத்து நடக்கக்கூடாதுன்னா நமக்கு என்ன அவசியம்? கவனிப்பு அவசியம், கேர் அவசியம்ன்றாங்க. அப்போ ஒரு டிசீஸ் வருதுன்னா அந்த டிசீஸ் வராமல் இருப்பதற்கான பாதுகாக்கணும்னா தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன அவசியம் அப்படின்னா ஒரு தூய்மை தான், சுத்தம் தான் அவசியம். ரைட்டாப்பா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கப்பா. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு 15 சேர் இருக்குப்பா. ரைட்டா? மொத்தம் 15 சேர் இருக்கு. அது பி வந்து நடுவுல இருக்காரு. அப்ப 15 சேர்ல பி நடுவுல இருக்காருன்னா பி உடைய பொசிஷன் எங்க இருக்குன்னா 8வது. அது எப்படி சொல்லலாம்? ஷார்ட்டா n+1/2 இதான் சொல்லணும். அப்ப 15 + 1 16/2 போட்டீங்கன்னா நமக்கு 8th பொசிஷன். இதுதான் பி உடைய பொசிஷன். பி வந்து 8வது இடத்துல இருக்காரு.
ரைட்டா? பி வந்து எங்க இருக்காருன்னா 8வது இடத்துல இருக்காரு. சரி, இப்ப Q வந்து வலது பக்கத்துல இருந்து வந்தா அவர் எத்தனாவது இடத்துல இருக்காரு? 12வது இடத்துல இருக்காரு. ரைட்டா? ஓகே. அப்ப Q உடைய பொசிஷன் எங்கப்பா? கடைசியில இருந்து 12வது வராருன்னா, அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 4வது சீட்ல இருப்பாருப்பா. அவ்வளவுதான். ரைட்டா? ஃபர்ஸ்ட்ல இருந்து 4வது சீட்ல இருப்பாரு. ரைட்டா? அப்படியே 15ல 12 மைனஸ் பண்ணி 3 அப்படி சொல்லக்கூடாதுப்பா. அதுக்கு ஃபார்முலா இதுதான் ஷார்ட்டா சொல்லணும். ஓகே. எல் பிளஸ் ஆர் மைனஸ் 1 ஈக்குவல் டு டோட்டல். இதை வச்சு நீங்க ஓகே கியூவோட பொசிஷனை கண்டுபிடிச்சிடும். மொத்தம் 15 பேரா? ரைட்ல இருந்து 12ஆ? அப்ப லெஃப்ட்ல இருந்து அப்ப கியூவோட பொசிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா 4வது பொசிஷன் கிடைச்சிடும். ரைட்டா? இதுதான் கியூவோட பொசிஷன். ஓகேப்பா. இப்ப 4க்கு 8க்கு நடுவில் எத்தனை பேர்? 5, 6, 7. பாருங்க, ஒன்லி 3% தான் இருக்கும். ரைட்டா? பிக்கு இடையில் எத்தனை நபர்கள் உள்ளன? 3 நபர்கள் உள்ளன. அவ்வளவுதான். அடுத்த கேள்வி பாருங்க. எனர்ஜி அப்படின்ற வார்த்தை எதோட நமக்கு ரிலேட் ஆயிருக்கு அப்படின்னா, டெசிபேட் அப்படின்னா ஆற்றல்னா வீணாதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதே மாதிரி அதே இது அனலாஜி சொல்லுவாங்க. முதல் 2 வார்த்தைகளுக்கான உறவு தான் அடுத்ததுப்பா. அப்ப பணமானது விரையும் செய்தல், வீணடிக்கிறது சொல்லுவாங்கல்ல. ரைட்டா? அப்போ வந்து இது கரெக்டான மேட்சிங் வந்து ஆப்ஷன் சி தான். இந்த கேள்வி வந்து நமக்கு இப்படி சொல்றாங்க. ஏ 26னா இப்படி சொல்றான், பி 25, சி 24. ரைட்டாப்பா? இப்படி சொல்றான், டி 23. அப்படியே எழுதிட்டே வந்தா இசட் ஈக்குவல் டு 1. இதாவோட பேட்டர்ன். அப்ப நமக்கு சன் அப்படின்ற வார்த்தையில எஸ் என்பது என்ன அப்படி எழுதிட்டே வந்தீங்கன்னா 8ன்னு கிடைக்கும்பா. ரைட்டா? யூ என்பது 6, என் என்பது 13 கிடைக்கும். இதை ஆட் பண்ணீங்கன்னா 27. இதுமே கேட் என்ற வார்த்தை என்ன எழுதுனீங்கன்னா சி என்பது 24, ஏ என்பது 26, டி என்பது 7 கிடைக்கும். கடைசியிலிருந்து 7வது எழுத்து. இதை கூட்டினீங்கன்னா நமக்கு வரக்கூடியது 57. ரைட் பா. இதை நம்ம சிம்பிளா என்னவா சொல்லணும்? கியூப்ல சைடு பக்கம்னா 10 சென்டிமீட்டர்ன்றான். அதோட வால்யூமோட ஃபார்ம்ல ஏ கியூப். அப்ப 10 கியூப். அப்ப 10 கியூப்னா என்னவா? 1000. ரைட்டா? 1000 சென்டிமீட்டர் கியூப். ரைட்? ஆப்ஷன் பி போய் டிக் அடிச்சு மீட்டர் கியூப்ல இருக்கு. நல்லா பொறுமையா பாருங்க. ரைட். இந்த கேள்விக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒரு சரியான மாதிரி இருக்கு. ரைட்டா? அதாவது பட்டங்களிலிருந்து வேலையை எடுத்துட்டா, அதாவது என்னவா, டிகிரி வாங்குறதுக்கு நம்ம படிக்கிறோம். ஒருவேளை டிகிரி வாங்குறவங்க எல்லாம் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, அதனால தென் பாய்ஸ் வில் திங்க் பிஃபோர் ஜாயினிங் காலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து பாய்ஸ் வந்து காலேஜ்ல ஜாயின் பண்ணலாமா வேணாமா 1க்கு 2 முறை யோசிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்மள்ட்ட. இது தமிழ்ல சரியான டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு பாருங்க. பட்டங்களிலிருந்து வேலையை பிரித்தெடுக்க, அதான் அதுல இருந்து எடுத்துட்டா, அதனால கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னால ஆண் மாணாக்கர்கள் யோசிப்பதில் என்றாங்க. தப்பா இருக்கு பாருங்க. அவன் என்ன சொல்றான்? தென் பாய்ஸ் வில் திங்க் பிஃபோர் ஜாயினிங் காலேஜஸ். டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக்கா இருக்கு பாருங்க. ரைட்டாப்பா? அப்ப அவன் என்ன சொல்றான்? ரைட்டா? இப்ப டிகிரி யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் இல்லை, வேலை இல்லை அப்படின்னு ஒரு வேலை சொல்லிட்டால், அதனால வந்து பாய்ஸ் வந்து இந்த டிகிரி காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு வந்து 1க்கு 2 முறை யோசிப்பாங்க அப்படின்றதுதான் இது சரியான தகவல். இதுதான் இங்கிலீஷ்ல சொல்றான். தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் சரியாவும் இல்லை. ரைட்டா? அப்ப அசம்ஷன் ஒன் பாய்ஸ் ஜாயினிங் காலேஜ் எஜுகேஷன் ஃபார் கெட்டிங் ஜாப்ஸ். இது கரெக்ட் தான். ஏன்னா அவன் சொல்றது இது, நான் ஒருவேளை வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, அதனால நம்ம இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாமா வானாமா 1க்கு 2 முறை யோசிப்பாங்க. அதான் சொல்ல வரான். அதனால வந்து பாய்ஸ் எதுக்காக காலேஜ் எஜுகேஷனை படிக்கிறாங்கன்னா கெட்டிங் ஜாப்ஸ். ரைட்டா? இதுதான் பிரசன்ட் சிஸ்டம். இப்படிதானே இருக்குது. உண்மையா இல்லையா? ஓகே சார். எஜுகேஷன் நான் வந்து என்னுடைய நாலேஜ் வளர்க்க தான் அப்படின்லாம் ஜென்ரலா சொல்லுவேன். பட் பிரசன்ட் சிஸ்டம் என்ன இருக்கு அப்படின்னா கெட்டிங் ஜாப்ஸ். அதுக்காக தான். அடுத்து 2வதுல உண்மை கிடையாது. டிகிரி இஸ் நோ யூஸ் ஃபார் கெட்டிங் ஜாப். ரைட்டா? தப்பாம அப்படிலாம் சொல்லல. ரைட்டா? கேர்ள்ஸ் டு நாட் ட்ரை ஃபார் ஜாப்ஸ். இது பாய்ஸை பத்தி சொல்றாங்க. கேர்ள்ஸை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் இல்லாலும் முடிவு எடுக்க முடியாது. ரைட்டா? ஒன்லி பாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வார்த்தை இருந்தா கேர்ள்ஸை நம்ம ரிலேட் பண்ணலாம். அதனால ஆப்ஷன் ஏ தான் மறைமுகமான உண்மை அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். அது தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருக்கு. அதுல கூற்று ஒரு இடத்துல இருக்கா, அந்த பட்டங்கள்ல இருந்து வேலையை பொறுத்திருக்கா, தனியா வேற ஒதுக்கி எடுத்திருக்கான், டைப் பண்ணிருக்கான். ரைட்டா? எல்லாருக்கும் 1 மார்க் கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். ரைட்டா? தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பு. ஃபைனலா இங்கிலீஷ் வெர்ஷன் ஃபைனல் சொல்லி முடிச்சிருவாங்க. அது வேற கதை. அடுத்த கேள்வி வாங்கப்பா.
இதுதான் நம்ம அழகா ஃபார்முலா படிச்சோம். எல் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டோட்டல். இல்லைன்னா இதான் ஃபார்முலா டிபி டி பிளஸ் பி மைனஸ் ஒன் ஈக்குவல் டு டோட்டல். ரைட்டா? ஒரு கிளாஸ்ல 49 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கப்பா. எக்ஸ் என்பவர் ஃபர்ஸ்ட்ல இருந்து 18th ரேங்க் எடுத்தா கடைசியில இருந்து அவரோட ரேங்க் என்ன, அவ்வளவுதான்பா. இப்ப சால்வ் பண்ணி பாருங்கப்பா. மைனஸ் ஒன்னு வந்து பிளஸ் ஒன்னு ஆயிடுவேன், 50 ஆயிடுவேன். 50ல 18 கழிச்சா 32வது ரேங்க். கடைசியில இருந்து அவரோட ரேங்க் என்னப்பா? தரவரிசை 32. இந்த கொஸ்டின் அப்படியே ஸ்கூல் புக் கொஸ்டின் பதில் ஒரு பேசிக் கொஸ்டின் நீங்க அழகா பிராக்டிஸ் பண்ணுங்க. 9 into 3, 12 என்பது 4 into 3. அழகா ரூட் 3 காமனா வெளியே எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ரூட் 3 மாத்திக்கலாமா? இதுக்கு ரூட் எடுத்தா 2 ரூட் 3யா? அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5 ரூட் 3யா? அவ்வளவுதான்ப்பா. ரைட்பா. இந்த வந்து ஈஸியா இருக்குப்பா. இது நம்ம ஆக்சுவலா டைப் பண்ணி சொல்லியிருப்போம் சிலாஜிஸ்ல. ஆல் ரேட்ஸ் ஆர் பெல்ஸ். ரைட்? ஆல் பெல்ஸ் ஆர் கார்ஸ். நம்ம என்னவா சொல்லணும்? இங்க இருந்து இப்படி போனா ஆல் அப்படி படிக்கணும், மேல இருந்து ரிவர்ஸ்ல வந்தா சம்னு படிக்கணும். ஆகவே ஆல் பெல்ஸ் ஆர் ரேட்ஸ் என்பது ரைட்டா அப்படின்னா ரைட்டா, ரிவர்ஸ்ல வருதுலப்பா சம்னு சொல்லணும்பா, அதனால ராங்பா. அடுத்து சம் கார்ஸ் ஆர் நெய்தர் பெல்ஸ். ஆக்சுவலா இது வந்து ஆல் பிளஸ் ஆல்னா யூனிவர்சல் பாசிட்டிவ், அருகு நெகட்டிவ் கன்க்ளூஷன் நாட் அலோட். நெகட்டிவ் கன்க்ளூஷன் நாட் அலோட். அப்ப இதுக்கான கன்க்ளூஷன் சொல்லலாம் ஆல் ரேட்ஸ் ஆர் கார்ஸ்ன்னு சொல்லலாம். ரிவர்ஸ்ல சொல்லும் போது சம் கார்ஸ் ஆர் பெல்ஸ், சம் கார்ஸ் ஆர் ரேட்ஸ், சம் பெல்ஸ் ஆர் ரேட்ஸ். இதெல்லாம் தான் முடிவுகள். இதுக்கு வந்து நெகட்டிவ் கன்க்ளூஷன் நாட் அலோட், ஆனா நன் ஃபாலோஸ், எதுவும் ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்றோம். அடுத்த கேள்வி வாங்குப்பா. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்ட்ரோடியூசிங் எ உமன், மனோகர் செட் அவர் மதர் இஸ் ஒய்ஃப் ஆஃப் மை ஃபாதர்ஸ் பிரதர். அப்படின்னா அவ்விஸ் த உமன் ரிலேட்டட் டு த ஃபாதர் ஆஃப் மோகன். ஒரு மனோகர் ஒரு பெண்ணை அறிமுகம் செய்யும் போது அந்த பெண்ணின் தாயார் யாருன்னு கேட்டா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. என் தந்தை, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்ப என்னன்னா என்னவா? மனோகர். ரைட்டாவா? மனோகரோட ரைட்டா தந்தையின் தந்தையின் சகோதரனை யாருப்பா? சித்தப்பா அல்லது பெரியப்பா. இதனால சொல்ல போறோம். ரைட்டா? தந்தையின் சகோதரனா சித்தப்பா அல்லது ஓகேங்களா பெரியப்பா. அப்புறம் என்னப்பா சொல்றாங்க? தந்தையின் சகோதரனின் மனைவி. பாருங்க, சகோதரனின் மனைவினா யாருப்பா? ஓகேங்களா. அப்ப இங்க என்ன லாஜிக்ல வருதுன்னா சித்தி அப்படின்னு நம்ம லாஜிக் வருதுப்பா. இது யாருப்பா? சித்தின்னு வருது. ஆனா என்ன சொல்ல, அந்த பெண்ணின் தாயார் யாருன்னு கேட்டா என்னுடைய சித்தி அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டாப்பா? ஓகே பாருங்கப்பா, இந்த உமனோட மதர் யாருன்னு கேட்டா என்னோட சித்தி அப்படின்னு யாரு சொல்றது? மனோகர் சொல்றாரு. ரைட்டா? இது யாருன்னு பாத்தீங்கன்னா மனோகருடைய சித்தி. ரைட்டா? இது யாருன்னு கேட்டீங்கன்னா மனோகருடைய சித்தி. ரைட்டா? சித்தி அல்லது ரைட்டுங்களா பெரியம்மா அப்படின்னு லாஜிக் வந்துடும். சரி, இப்ப என்ன நம்ம கொஸ்டின் கேட்கறாங்க? அவ்விஸ் த உமன், இந்த உமன் இருக்காங்கல்ல, ஆக்சுவலா இது யாரு ரிலேஷன்ஷிப்? மனோகருக்கு நம்ம என்னவா சொல்லலாம்? ஒரு சகோதரி உறவுமுறை அப்படி மாதிரி சொல்லலாம். இல்ல இங்கிலீஷ்ல அது கசின் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ரைட்டா? பட் அவன் யாரை வச்சு ரிலேட் பண்ற? அந்த உமன் இருக்காங்கல்ல, மனோகரோட ஃபாதருக்கு என்ன உறவுமுறை அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ரைட்டா? மனோகரோட ஃபாதருக்கு அவங்க என்ன உறவுமுறை அந்த உமன் கேட்கறாங்க. நம்ம என்னவா சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? நீஸ்ன்னு சொல்லுவாங்க. நீஸ்னா யாருன்னா ரைட்டா பிரதர்ஸ் டாட்டர், சகோதரியின் மகன். என்னவா சொல்லுங்க? பிரதர்ஸ் டாட்டர். ரைட்டா? பிரதர்ஸ் டாட்டர் யாருவா? சகோதரியின் மகள், சகோதரனின் மகள். அவ்வளவுதான். இதான் இந்த கேள்விக்கான விட. இதான் பிரதர்ஸ் டாட்டர். அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்றாங்கப்பா. 300.4 lakhs இது அலோகேட் பண்றாங்க. அதுல எதுல எவ்வளவு விழுக்காடு செலவாயிருக்குன்றாங்க. இல்ல பியும் டியும் சேர்த்து எவ்வளவு வந்து அமௌண்ட்டை செலவு பண்ணிருப்பாங்க. பி எவ்வளவுப்பா? 18 விழுக்காடு. டிக்கு எவ்வளவுப்பா? 25 விழுக்காடு. ரைட்டா? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஆகும்? 25 + 18 43 விழுக்காடுப்பா. அப்ப இதாம செக் பண்ணும். அப்ப 300 லட்சத்துல 43 விழுக்காடுனா எவ்வளவு? சும்மா தோராயமா எடுத்துக்கலாம், நியரஸ்டாவே எடுங்க. உங்க ஆப்ஷன் ஓரளவுக்கு கேப் இருக்குல்ல. 300 × 43/100 தோராயமா போடுங்க. 2 0 அடிங்க. 43 × 3 129 lakhs அப்படின்னா இருப்போம். அப்ப தோராயமா நமக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டா இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தலாம், அப்புறம் ஆல்பபெட்ஸ் பார்த்தலாம். நம்பர் என்னப்பா? 6,
12 கொஸ்டின் மார்க் 30 42 56. அப்ப எப்படி ஆட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் 6 ஆட் ஆகுதுப்பா. அதுக்கப்புறம் என்னன்னு செக் பண்ணும், அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கணும். இங்க பாத்தீங்கன்னா 12 ஆட் ஆகுது, அடுத்தது 4. அப்ப ரெண்டு ஆட் ஆகுற மாதிரி லாஜிக் இருக்கும்பா. அப்ப இங்க 8 ஆட் ஆனா 20 வரும், இங்க 20யோட இங்க 10 ஆட் ஆனா 30 வரும். அப்ப 20 என்பது சரியான விடை. இந்த லெட்டர்ஸும் பாருங்களேன், இ அடுத்து என்னப்பா, எஃப் விட்டுட்டான் ஜி, ஹெச் மிஸ் பண்ணிட்டான் ஐ, ரைட்டா பாருங்க, ஜே மிஸ் பண்ணிட்டான் கே. லாஜிக் கரெக்ட் தான். அப்ப ஐ என்பதுதான் ரைட். ரைட். அப்ப 20i என்பது சரியான விடை. இது வந்து நம்ம கியூபாய்ட்ல சொல்லுவோம், லென்த் பிரெத் ஹைட், நீளம் அகலம் உயரத்தை பெருக்குன்னா அதோட வால்யூம் எவ்வளவுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப 10 × 5 × 1.5 பெருக்குன்னா எவ்வளவுப்பா கிடைக்கும், 75 மீட்டர் கியூப்னு கிடைக்கும். ஒரு மீட்டர் கியூப்னா எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் பண்ணலாம், 1000 லிட்டர் தண்ணீரை நம்ம சேமிக்க முடியும். அப்ப 75 × 1000 பண்ணீங்கன்னா நமக்கு 75,000 லிட்டரை நம்ம சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். ரைட்டாப்பா, 75,000 லிட்டரை நம்ம சேமிக்கலாம். அடுத்த கேள்வி பாருங்கப்பா. இந்த கிவன் டயக்ராம்ல டீச்சர்ஸ் ஆர்டிஸ்ட், ஆனா சிங்கரா இருக்கக்கூடாது. சிங்கர்னா யாருப்பா, இந்த சர்க்கிளை கன்சிடர் பண்ணக்கூடாது. அவங்க டீச்சரா இருக்கணும், அதே நேரத்துல ஆர்டிஸ்டா இருக்கணும், அதே நேரத்துல அவங்க சிங்கரா இருக்கக்கூடாதுன்னா அது எந்த நம்பர் மேட்ச் ஆகுது, 2 அப்படின்ற ஒரு நம்பர் தான் மேட்ச் ஆயிருக்குப்பா. ஓகே பாருங்கப்பா. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. இதுல என்ன கேட்கிறான்னா, லைஸ் இன்சைட் ஆல் த ஃபிகர்ஸ், அனைத்து படங்களிலும் எந்த எண் உள்ளது அப்படின்னா ட்ரையாங்கிளுக்குள்ள இருக்கணும், சர்க்கிளுக்குள்ள இருக்கணும், ரெக்டாங்கிளுக்குள்ள இருக்கணும். அப்ப அனைத்து படங்களும் இருக்கக்கூடிய எண் எதுனா 2 மட்டும்தான்ப்பா. ரைட்டுப்பா. இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஐடியா என்னன்னாப்பா, நம்ம என்ன சொல்லியிருப்போம், ரெக்டாங்கிளுக்குள்ள எவ்வளவு பாசிபிள் ட்ரையாங்கிள்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஷார்ட்கட்ஸ் இதுதான்ப்பா. என்ன பண்ணுவோம்னா 1 2 3 4 இதை 4 × 2 போட்டு டோட்டலா 8 ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிடும். ரைட்டாப்பா. இதுக்குள்ள எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னா 3பா. ரைட்டா, நீங்க தனியா இந்த ட்ரையாங்கிளை பிரிச்சிங்கன்னா இதுக்குள்ள எத்தனை இருக்குன்னா பாருங்க, 1 2 இது ஃபுல்லா 1 3பா. இதுல டோட்டலா 3 முக்கோணம் இருக்கு. ரைட்டா, அப்ப டோட்டலா எத்தனைப்பா, அப்ப ரெக்டாங்கிளுக்குள்ள 8 இருக்கா, இந்த தனி ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு 3, அதுல இந்த லெஃப்ட்ல இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் 3, ஆக மொத்தம் 14. உள்ள இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் வேற எங்கேயும் நம்ம இன்டர்செக்ட் ஆகி ஒரு பெரிய முக்கோணத்தை உருவாக்கலப்பா. ரைட்டா, அதனால டோட்டலா 14 முக்கோணங்களை மட்டும்தான் இது கொடுக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்த கேள்வி வாங்குப்பா. சம் சேர்ஸ் ஆர் ஸ்டூல்ஸ், ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ். இது ஆக்சுவலா நம்ம மிடில் டேர்ம் ஒர்க் அவுட், அந்தாதின்னு சொல்லுவாங்க. என்ன முடியணுமோ அது ஸ்டார்ட் ஆகணும், மாத்தி எழுதணும். ஆல் சேர்ஸ் ஆர் டேபிள்ஸ், சாரி நம்ம என்னவோ சொல்லியிருக்கோம், ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ், அதுக்கப்புறம் சம் சேர்ஸ் ஆர் ஸ்டூல்ஸ். இதுல என்ன பிரச்சனை, ஆல் பிளஸ் சம்முக்கெல்லாம் சரியான கன்க்ளூஷன் நம்மள்ட்ட இருக்கானா, சரியான கன்க்ளூஷன் அதுக்குள்ளேயே ஏதாவது ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்க்கணும். சம் சேர்ஸ் ஆர் டேபிள் இருக்கான்னு பார்க்கணும். அதுபோல சம் ஸ்டூல்ஸ் ஆர் சேர் இருக்கா, இதுக்குள்ளேயே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும்தான் கன்க்ளூஷன் அலோட். அதுல இதுக்கு நெகட்டிவ் கன்க்ளூஷன் வரவே வராதுப்பா. டேபிள் இஸ் நாட் ஏ ஸ்டூல்ன்றாங்களே, அதெல்லாம் நம்மளால சரியா சொல்ல முடியாது. இதுக்கான கன்க்ளூஷன் எதுதான் ரைட்னா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் கரெக்டுப்பா. ரைட்டா, இதுக்கு நீங்க வென் டயக்ராம் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன் சார் முடிவை நம்மளால சரியா அறிவிக்க முடியாதுன்னா, ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ், சம் சேர்ஸ் ஆர் ஸ்டூல்ஸ். இது ஒரு வாய்ப்பா, இதே எப்படி எழுதணும், ஆல் டேபிள்ஸ் ஆர் சேர்ஸ், அடுத்து என்னப்பா சொல்றான், சம் ஸ்டூல்ஸ் ஆர், என்னப்பா சொல்றான் அடுத்தது, சம் சேர்ஸ் ஆர் ஸ்டூல்ஸ். இப்படி கூட அந்த டேபிளோட ரிலேட் ஆகி வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அதுதான் இது உங்களால சொல்ல முடியாது. டேபிளுக்கும் ஸ்டூலுக்கு என்ன உறவுனா, சம் ஸ்டூல்ஸ் ஆர் டேபிளா, நோ டேபிள் ஸ்டூலான்னு முடிவே சொல்ல முடியாது. 2 விதமான வாய்ப்புகளை உருவாக்குது. ரைட்டா, அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி 70,000 நம்மள்ட இருக்கு. அங்கிருந்து 4 விழுக்காடு கம்மியா, நீங்க அப்படியே கூட இன்ட்டு 4 2800 ரூபாய் கம்மியாகுது, அப்படி கூட சால்வ் பண்ணிக்கலாம். இல்ல ஃபார்முலா இதான்பா, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி எக்ஸ், அங்கிருந்து வருஷம் குறையுதுன்னா இதான் ஃபார்முலா. இதை போட்டீங்கன்னா பிரசன்ட் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ரைட்டா, 70,000 இதுல இருந்து என்னவாகும், 4% குறையுதுன்னா 100ல 4 போச்சுன்னா 96/100 ஹோல் ஸ்கொயர். இப்படி கூட சால்வ் பண்ணணும். அப்ப 70,000 இது வந்து யூனிட் பிளேஸ் வச்சே போட்டுடலாமா நீங்க.
லாஸ்ட் நம்பரை வச்சு ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கு. 100 ஸ்கொயர் பண்ணா 10,000, 4 0 அடிங்க. இப்ப யூனிட் பிளேஸ் பாருங்கப்பா. 7 ஆர் 42க்கு 2, 2 ஆர் 12க்கு 2 பாருங்க. யூனிட் பிளேஸ் 2 முடிகிற மாதிரி ஆப்ஷன் பாருங்க. ரைட்டாப்பா. அப்ப 64,512 இதான் ஆன்சர். ரைட்டா? யூனிட் பிளேஸ் வச்சு நீங்க சொல்லிடலாம். அடுத்த கேள்வி என்ன கேட்கிறானப்பா? 2 figures only, அது வந்து சம்மேஷன் கேட்கிறான். இருக்கக்கூடிய படங்களின் மதிப்பை கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ண சொல்றான். ரைட்டா? அப்போ 2 டயக்ராம்ல என்ன இருக்கு? 4 இருக்கா? இது வந்து சர்க்கிள். அது என்ன எழுதுங்க? சர்க்கிள் பிளஸ் ரெக்டாங்கிள். என்ன நம்பர் இருக்குன்னா 4. அப்புறம் இந்த 2 என்பது என்ன அப்படின்னா, ரைட், அப்ப சர்க்கிள் பிளஸ் ரெக்டாங்கிள். ரைட், அப்ப மீண்டும் 2 தான். அதே மாதிரி 8 எழுதணும்னு வச்சுங்களேன். இது சர்க்கிள் பிளஸ் எக்ஸகன் அப்படின்னு ஒரு ஷேப்ல இருக்கு. 8. அப்படியே வந்தீங்கன்னா வேற என்ன ஷேப் இருக்கு? 6 இருக்கு பாருங்க. 6 என்பது ஒரு சர்க்கிள்லயும் இருக்கு. அதே நேரத்துல எங்க இருக்கு? ட்ரையாங்கிள் இருக்கு, முக்கோணத்துல இருக்கு. ரைட்டா? முக்கோணத்துல இருக்கு ஒரு 6. வேற என்ன இருக்கா? 5 வராதுப்பா. இதெல்லாம் ஒன்லி ஒன் ஷேப், இது ஒன்லி ஒன் ஷேப், இது ஒன்லி ஒன் ஷேப், இது ஒன்லி ஒன் ஷேப், இது ஒன்லி ஒன் ஷேப். 3 வந்து செக் பண்ணீங்கன்னா 3 ஷேப்புப்பா. இது வந்து 3 ஷேப். ரைட்டா? 9 பாருங்கப்பா, 3 ஷேப். அப்ப இதை எடுத்துக்கூடாது. ரைட்டா? அப்ப 3 எடுத்துக்கூடாது, 9 எடுத்துக்கூடாது. ரைட்டா? இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்க வேண்டாம். ரைட்டுப்பா. இப்ப இதை ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னப்பா? 6, 14 பிளஸ் 6, 20பா. 20 அப்படின்ற நம்பர் தான் நமக்கு கொடுக்குது. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. இதுல வந்து சர்க்கிள் அவனே டயக்ராம்ல கொடுத்துட்டான், பிரச்சனை இல்லை. பிளேயர் யாரு, டாக்டர் யாரு, ஆர்டிஸ்ட் யாருன்னு கொடுத்துட்டான். ஹவு மெனி ஆர்டிஸ்ட்? அப்ப ஆர்டிஸ்ட் தான் கேட்கறான். அதே நேரத்துல அவங்க டாக்டராவோ பிளேயராவோ இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்ப அது எந்த நம்பர்னா 30 தான். அந்த 30 என்பது ஆர்டிஸ்டா மட்டும்தான் இருக்காரு. அதே நேரத்துல ஒரு யாரா இல்ல, டாக்டராவோ பிளேயராகவோ இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்த கேள்வி வாங்கப்பா. சம் மென் ஆர் எஜுகேட்டட். இது வந்து வென் டயக்ராம் கூட வரையலாம். சம் மென் வந்து எஜுகேட்டட். ரைட்டா? எஜுகேட்டட் பர்சன்ஸ் அப்படின்னா என்னப்பா சொல்றாங்க? ஓகேங்களா? ஸ்மால் ஃபேமிலிஸ். அந்த எஜுகேட்டட்னா வெறும் அது ஆல் எஜுகேட்டட்னே எடுக்கலாம். ஸ்மால் ஃபேமிலிஸ். அவ்வளவுதான்பா. இப்ப பாருங்கப்பா, அவன் சொன்ன முடிவு என்னப்பா? ஆல் ஸ்மால் ஃபேமிலிஸ் ஆர் எஜுகேட்டட் என்பது தப்பு. அந்த மாதிரி எதுவும் லாஜிக்கல். ஆனா சம்மென் என்னப்பா சொல்றாங்க? ப்ரிஃபர் ஸ்மால் ஃபேமிலிஸ். இருக்கா? சம்முனா இதான லாஜிக். கரெக்டா இருக்கு. இப்ப சம் பிளஸ் ஆல் சம் தான். அதனால ஒன்லி கன்க்ளூஷன் 2, 2ஐ மட்டும் முடிவு அறிவிக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அடுத்த கேள்வி வந்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்ல 540 மார்க் ஃபுல் மார்க்குப்பா. இந்த கேள்விக்கு இதெல்லாம் தேவையே இல்லைப்பா. மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் பெர்சன்டேஜ்னு கேட்கறான். மொத்தம் டிகிரினால 360 டிகிரி போடுங்க. மேக்ஸ் எவ்வளவுப்பா? 60 டிகிரி. சாரி, மேக்ஸ் எவ்வளவுப்பா? 90 டிகிரி. ரைட்டா? அப்ப 360ல 90னா என்னப்பா? 1/4பா, கால் பாகம். இது என்னப்பா சொல்லணும்? கால் பாகம். பெர்சன்டேஜா மாத்தினீங்கன்னா அழகா சொல்லிடலாம். கால் பாகம்னா என்னப்பா? 25%. 25 விழுக்காடு தான் மேக்ஸ் எடுத்த மாணவர்களின் விழுக்காடை குறிக்குது. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. பர்ச்சேஸ் அப்படின்ற நம்பருக்கு சொல்றாங்க. P-னா 7, இது 3, 4, 2, 9, 1, 8, 6. அதுல ஆர்டர்ன்ற வார்த்தைக்கு 5, 4, 0, 6, 4. அப்ப இதை அப்படியே பார்த்து எழுத போறோம். 7னா என்னப்பா? P. 4 அப்படின்னா 6பா. 5 அப்படின்னா O. 2 அப்படின்னா என்னப்பா? C. இதை வச்சு சொல்ல முடியுமான்னு பாருங்க. 2 ஆப்ஷன் வருமா? பியா டியா? லாஸ்ட் 88 வச்சு சொல்லலாம். 88னா SS. சரிப்பா, இவ்வளவு கண்டுபிடிச்சிட்ட. 6னா என்னப்பா? ப்ராசஸ் அப்படின்ற வார்த்தையை மேட்ச் பண்ணுது. இது பேர் என்னப்பா? டைரக்ட் லெட்டர் கோடிங். அடுத்து ஆல் பாய்ஸ் ஆர் ரிவர்ஸ், சம் ரிவர்ஸ் ஆர் கேர்ள்ஸ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். சம் பிளஸ் ஆல் தான் முடிவை அறிவிக்கும். ஆல் பிளஸ் சம் என்பது முடிவை அறிவிக்காது. இதுக்கெல்லாம் சரியான முடிவை உங்களால சொல்ல முடியாது. அதனால சம் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் என்பது தப்பு, சம் பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் என்பது தப்பு. இதுக்கு வெண்டைகிராம் போட்டுப்பா. ஏன் சார் தப்புன்னு சொல்றீங்க? ஆல் பாய்ஸ் ஆர் ரிவர்ஸ், சம் ரிவர்ஸ் ஆர் கேர்ள்ஸ். இது முதல் வாய்ப்பு. ஆர் வி ஆர் அனதர் சான்ஸ் என்னவா வரையணும்? ஆல் பாய்ஸ் ஆர் ரிவர்ஸ். பாருங்க, இப்படி கூட வரையலாம். ரைட்டா?
அப்ப இங்க பாய்ஸ் கேர்ள்ஸுக்கு ரிலேஷன் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். அப்ப எந்த முடிவை நம்ம எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா நம்மளால உறுதியா இதுதான் சொல்ல முடியாது. ஆனா நெய்தர், இரண்டும் தவறு. ஒரு முடிவை எப்பவுமே எடுத்துக்கூடாது. ரைட்டா? இதுக்கு எப்ப நம்ம முடிவு எடுத்துக்கலாம்? சம் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நோ கேர்ள் இஸ் பாய்ன்னு சொன்னா எய்தர் 1 or 2. அந்த 2 வாய்ப்புல ஏதோ ஒண்ணுதான் வரப்போகுது. நம்ம அதனா வெண்படத்திலே வரைஞ்சிருக்கோம். அந்த நோ பாய் இஸ் கேர்ள்னு சொல்லலாம், சம் பாய்ஸ் கேர்ள்னு சொல்லலாம். அந்த 2 முடிவுல ஏதோ ஒண்ணுதான் சரியா இருக்கும். ஆனா வெறும் பாசிபிலிட்டி மட்டும் எடுத்துக்காதீங்க. அடுத்தது பாருங்கப்பா, ஆல் குட் அத்லட்ஸ் வின் அப்படின்றாங்க, ஆல் குட் அத்லட்ஸ் ஈட் வெல் அப்படின்றாங்க. ரைட்பா. இப்ப இதற்கான முடிவு என்ன பிரச்சனைப்பா, மிடில் டைம் சரியா வரல. ரெண்டுமே குட் அத்லட் ஸ்ட்ரைட், நம்ம அந்தாதின்னு சொல்றோம்ல, அதுதான் மேட்ச் பண்ணும். முடிவு ரைட்டா ஸ்டார்டிங்ல வந்து ஓரளவுக்கு ரிலேட் பண்ணும். எப்படி வரையலாம், ஆல் குட் அத்லட்ஸ் வின் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. இன்னொன்னு ஆல் குட், ஓகேங்களா, ஆல் குட் அத்லட்ஸ் வெல் அப்படின்ற ஒரு பாயிண்டையும் சொல்றாங்க. இது வின்னு, இது வெல். அந்த வெல்ன்றத நம்ம எங்கெல்லாம் நம்ம போடலாம், இதுக்கு மேல போடலாம், ரைட்டா, வின்னுக்கு மேல போடலாம். அதாவது நிறைய நமக்கு சான்சஸ் இருக்கு. ரைட்டா, ஆல் குட் அத்லட்ஸ் இதெல்லாம் தனியா வேணா வரைஞ்சிக்கலாம். ஆல் குட் அத்லட்ஸ் என்னப்பா சொல்லியிருக்கான், நமக்கு வெல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றான். ரைட்டா, சரிப்பா. இப்ப இது ரெண்டுத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா நிறைய சான்சஸா வரையலாம். ரைட்டா, நிறைய சான்சஸ். வின்னுக்கு மேல வெல் இப்படியும் போடலாம். ரைட்டா, வியா அனதர் சான்ஸ் என்னவா எழுதலாம், ஆல் குட் அத்லட்ஸ் வெல் அப்படின்னு போட்டு அதுக்கு மேல வின்னையும் போடலாம். நிறைய சான்சஸ் இருக்கு. ஸ்பெசிபிக்கா ஆல் தோஸ் ஹூ ஈட் வெல், ஓகே, ஆக்சுவலி ஈட் வெல் நான் வெறும் வெல்னு எழுதிட்டேன். ரைட்டா, ஈட் வெல் அப்படின்னா எழுதிக்கோங்க, ஈட் வெல். ரைட், பாருங்கப்பா. அப்ப என்ன சொல்லலாம், ஆல் தோஸ் வுட் ஈட் வெல் ஆர் குட் அத்லட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல ஒன் ஆஃப் த சான்ஸ் தான். ஆல்னா என்னப்பா, கீழே இருந்து மேல போற மாதிரி நமக்கு கண்டிஷன் இருக்கணும். அது எல்லா வாய்ப்புலயும் நமக்கு இருக்கா அப்படின்றத பாருங்க. ரைட்டா, சோ இல்லப்பா, அது வந்து ராங் தான். ஃபர்ஸ்ட் ஒன் ராங். அந்த மாதிரி நமக்கு வெண்படமே இல்லை. அதாவது இப்படி வரணும், இங்க ஈட் வரணும், அதுக்கு மேல குட் அத்லட்ஸ் வரணும். அது ராங் இல்ல. நம்ம இப்படி வந்து சம்னு சொல்லுவாங்க, சம். ஓகே, ஈட் வெல் பர்சன் ஆர் குட் அத்லட்ஸ் அப்படிதான் சொல்லணும். அப்ப சம் வின்னிங் பர்சன் தான் குட் அத்லட்ஸ், இப்படி வந்து சம்னு சொல்லணும். ரைட்டா, அப்புறம் ஆல் தோஸ் ஹூ வின் ஈட் வெல், இதே தான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம கரெக்டா உங்களால சொல்ல முடியல. ஒன் ஆஃப் த சான்ஸ், பாசிபிலிட்டி தான் உருவாக்குது. நீ வெண்படங்கள் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு எப்பவுமே ஆன்சரா டிக் அடிக்கூடாது. அது டெஃபினட்டா ட்ரூவா இருக்கா அப்படின்னு தான் பார்க்கணும். அதனால நெய்தர், இரண்டு முடிவுகளும் தவறானதுன்னு சொல்றோம். அடுத்த கேள்வி வாங்கப்பா, சம் கார்ட்ஸ் ஆர் பிக்சர்ஸ், ஆல் பிக்சர் ஆர் பெயிண்ட்ஸ். இது உருவாக்கலாம், சம் பிளஸ் ஆல்னு சொல்லலாம். அப்ப சம் பெயிண்ட்ஸ் ஆர் கார்ட்ஸ் என்பது ரைட். வேணா வெண்டைகிராம் போடுங்க. சம் கார்ட்ஸ் ஆர் ரைட், அப்ப பிக்சர்ஸ், ஆல் பிக்சர்ஸ் ஆர் பெயிண்ட்ஸ். ரைட்டா, இதுக்கான முடிவு சம் பெயிண்ட்ஸ் ஆர் கார்ட்ஸ் என்பது ரைட்டுப்பா. அப்புறம் சம் நெயில்ஸ் ஆர் கார்ட்ஸ் வந்து இதெல்லாம் ரிலேட் ஆகாதுப்பா. ஏன் ரிலேட் ஆகாதுன்னா, இதெல்லாம் 2-3 பாசிபிலிட்டி வரையணும். சம் பெயிண்ட்ஸ் ஆர் நெயில்ஸ் பாருங்கப்பா. இப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு என்னவா இருக்கு உறவு? ஓகே, நெயிலுக்கு கார்டுக்கும் உறவு இல்லைன்னு தானே வருது. அதனால இதெல்லாம் அக்யூரேட்டா உங்களால சொல்ல முடியாது. சம் நெயில்ஸ் ஆர் பிக்சர்ஸ் பாருங்க, நெயிலுக்கு பிக்சருக்கு சர்க்கிள் டச் ஆகுது இல்லையே, அதெல்லாம் கன்ஃபார்மா சொல்ல முடியாது. மேபி தான். ஒன்லி ஏ மட்டும்தான் ரைட்டு. ரைட் பா, இது சூப்பரான கொஸ்டின் பா இது. ரைட், ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ், இது ஃபர்ஸ்ட். இதை எடுத்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதோட ரிலேட் பண்ணணும், அந்தாதின்ற வார்த்தையை சொல்றோம்ல, அதோட ரிலேட் பண்ண. அந்தாதினா என்னப்பா, என்ன முடியுதோ நெக்ஸ்ட் அதோட கனெக்ட் பண்ணும். 1 எடுத்து 3யோட ரிலேட் பண்ணுங்க. ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அதை எடுத்து ஆல் டோர்ஸ் ஆர் போர்ட்ஸ், இதோட ரிலேட் பண்ணுங்க. இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இதை ரெண்டுத்தையும் நான் ரிலேட் பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட், இது ரெண்டாவது வாய்ப்பு. பாருங்க, நான் தனியா வரைகிறேன். ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ், ஆல் டோர்ஸ் ஆர், ஓகேவா, ஒரே நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன். அப்ப செகண்டையும் தேர்டையும் ரிலேட் பண்ணணும். மாத்தி சொல்லிட்டேன், செகண்டையும் தேர்டையும் ரிலேட் பண்ணணும். ஏன்னா அந்தாதின்றத மேட்ச் பண்ணணும். முடிவு, துவக்கம், அதுதான் மேட்ச் பண்றோம். முடிவு, துவக்கம். பாருங்க, இது ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணுங்க. ஆல் பில்டிங்ஸ் ஆர் டோர்ஸா, ரைட் பா. இதை நான் எரேஸ் பண்றேன், இது தனியா வரைகிறேன். பாருங்கப்பா,
பாருங்க, ஆல் பில்டிங்ஸ் ஆர் டோர்ஸ். அடுத்தது ஆல் டோர்ஸ் ஆர் போர்ட்ஸ். இது வந்து பில்டிங், இது என்னதுப்பா? போர்ட்ஸ். இப்ப கன்க்ளூஷனை படிங்கப்பா. ஆல் விண்டோஸ் ஆர் போர்ட்ஸ். பாருங்க, ஆல் விண்டோஸ் ஆர் போர்ட்ஸ் கரெக்ட். ஆல் பில்டிங்ஸ் ஆர் போர்ட்ஸ், இதுவும் கரெக்ட். சம் போர்ட்ஸ் ஆர் டோர்ஸ். பாருங்க, சம் போர்ட்ஸ் ஆர் டோர்ஸ். ரிவர்ஸ்ல வந்தா சம். அதனால ஆல் ஃபாலோஸ், அனைத்து முடிவுகளும் சரியானவைன்னு சொல்றோம். ட்ரையாங்கிள்னாலுமே ஆங்கிள் என்னவா சொல்லும்? 180 டிகிரி பா. அது பை 2 + 3 + 4ன்ட்டாங்க. இது ஆட் பண்ணா 180 பை நமக்கு என்னவா கிடைக்கும்? 9. டிவைட் பண்ணா ஒரு யூனிட் 20 டிகிரி. அதனால ஒவ்வொரு ஆங்கிளா சொன்னீங்கன்னா இது 40 டிகிரி, இது 60 டிகிரி, இது 80 டிகிரியா கொடுக்குதுப்பா. ஸோ அதனால ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரைட்டா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 47 வாங்கப்பா. இந்த நைட் அப்படின்ற வார்த்தை எப்படி மாறி இருக்குன்னா, ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலா லாஜிக்கா செக் பண்ணீங்கன்னா நைட்ன்ற வார்த்தை ரிவர்ஸ் ஆகுது. டி, ரைட்டா? HGIN இப்படி ரிவர்ஸ் பண்றாங்க. ரைட்டா? ரிவர்ஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ற மாதிரி லாஜிக். இப்ப எண்ணில இருந்து 1 மைனஸ் பண்ணா எம் கொடுக்கும். ரைட்டா? ஐல இருந்து 2 மைனஸ் பண்ணா நமக்கு ஜிய கொடுக்கும். ரைட்டா? ஜில இருந்து 3 மைனஸ் பண்ண, ஜினா நம்ம 7வது எழுத்து, 3 கழிச்சா 4னா டி என்ற எழுத்து. ஹெச்ல இருந்து 4 கழிச்சா நமக்கு டி தான் கொடுக்கும். ஹெச்னா 8, 8ல 4 கழிச்சா 4. அப்ப டி 20, 20ல இருந்து 5 கழிச்சா நமக்கு என்னவா கொடுக்கும்? 15. 15னா ஓ என்ற எழுத்தை கொடுக்கும். ரைட்டா? ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பாருங்க. அப்ப அதே மாதிரி கிரீன் என்ற வார்த்தையை கேட்டிருக்காங்க. நீங்க 2வது செக் பண்ணுங்க, பர்ஃபெக்டா தான் இருக்கு. அப்ப கிரீன் என்ற வார்த்தைய ரிவர்ஸ்ல எழுதுங்க. NEERG இப்படின்னு எழுதுங்க. ரைட்? அதே மாதிரி பண்ணுங்க. -5 என்னன்னா என்னவா? ஆக்சுவலா 14th லெட்டர். 14ல 5 கழிச்சிங்கன்னா 9. அப்ப 9 என்பது என்னவா? ஐய கொடுக்கும். அடுத்து இ என்பது 5. 5ல நம்ம என்ன? 4 மைனஸ் பண்ணா 1 கொடுக்கும். 1னா ஏ. ரைட்டா? அகைன் இ 5, 5ல இருந்து 3 மைனஸ் பண்ணும். மைனஸ் பண்ணா 2. 2 என்பது பி. ரைட்? ஆர் என்பது 18. 18ல 2 நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு 16 கொடுக்கும். ரைட்டா? ஸோ 16 என்பது நமக்கு என்னவா கொடுக்கும்? பி என்ற எழுத்து. அவ்வளவுதான். இதை வச்சு ஆப்ஷன் சொல்லிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டா இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க. 7 - 1 பண்ணீங்கன்னா 6. 6 என்பது எஃப். அவ்வளவு. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையை ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ரிவர்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம மாற்றி எழுதுறோம். ரைட்டுப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்கப்பா. இந்த கொஸ்டினோட ஐடியா வந்து ஆல் பிளஸ் நோ மாறுபா. நமக்கு அந்த மிடில் டேர்ம்னா என்ன? அந்தாதி, அந்தம் பிளஸ் ஆதி தான். ஃபர்ஸ்ட் என்ன எழுதுங்க? இவரை எழுதுங்க. இது ஸ்டேட்மெண்ட் 1 எழுதுங்க. இது ஸ்டேட்மெண்ட் 2 எழுதுங்க. ஃபர்ஸ்ட் இப்படி எழுதுங்க. மோகன்தாஸ். ரைட்டாப்பா? அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தேசபக்தர். அதை எழுதுங்க. ரைட்டுப்பா. அப்புறம் என்னப்பா சொல்றான்? எந்த தேசபக்தரும் குற்றவாளி இல்லை. நோ பேட்ரியாட் இஸ் கிரிமினல் அப்படின்றாங்க. அவ்வளவுதான்பா. இப்ப அழகா கன்க்ளூஷனை பாருங்க, பாத்தீங்கன்னா சொல்லிடலாம். மோகன்தாஸ் இஸ் நாட் ஏ கிரிமினல். பாருங்க, சூப்பரா கரெக்டா இருக்கு. ஆப்ஷனே ரைட்டுப்பா. மோகன்தாஸ் இஸ் நாட் ஏ கிரிமினல். அவ்வளவுதான். 2வது பாரு, மோகன்தாஸ் இஸ் ஏ கிரிமினல். ராங். மோகன்தாஸ் இஸ் ஏ பேட்ரியோட் கிரிமினல். மோகன்தாஸ் ஒரு பேட்ரியோட் தான், நோ கிரிமினல் சொல்லிட்டோம். ரைட்டாப்பா? அதனால ஆப்ஷன் ஏ மட்டும்தான் சரியான முடிவை நம்ம மேட்ச் பண்ணுது. அடுத்தது பாருங்கப்பா, ஐடென்டிஃபை த கரெக்ட் கோட் வேர்ட். இல்ல அழகா சொல்லலாம். ஸ்டீல வந்து உட்ன்னு சொல்றாங்க, உட்டை வந்து கோபால்ட்ன்றாங்க, கோபால்ட்டை வந்து கோல்டுன்னு சொல்றாங்க, கோல்டை வந்து பிளாஸ்டிக். இதுல இருந்து நம்ம என்னவா? ஃப்ரம் ட்ரீஸ்ல இருந்து என்னவா கிடைக்கும்? உட்டு தான் கிடைக்கும். அப்ப உட்டை என்னவா சொல்றாங்க? கோபால்ட். இதுதான் கரெக்ட். ரைட்டா? அதனால ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்ததுப்பா, இந்த கொஸ்டினுக்கு ஒண்ணும் இல்லப்பா. இப்ப என்ன சொல்றான்? மொத்தமா ஜிஎஸ்டி போடுறாங்க, இல்ல சிஜிஎஸ்டி HSTயும் பிரிச்சு சொல்றாங்க. இதுக்கு வந்து ஆக்சுவலா ஸ்கூல் புக்ல நம்ம அடிக்கடி சால்வ் பண்ண கொஸ்டின். 350க்கு 5% போடுங்களேன். 5 விழுக்காடு நீங்க போட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆக்சுவலா கொடுக்கும் அப்படின்னாப்பா 17.5 கிடைக்கும். இதுதான் மொத்த ஜிஎஸ்டி. ரைட்டாப்பா? அதான் மொத்த ஜிஎஸ்டி. அதுல பாதி வந்து ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கும் ரைட்டாப்பா சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கும் நம்ம பிரிச்சு பே பண்ணணும். அப்ப 8.25 ரூபாய் ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கும், மிச்சம் 8.25 ரூபாய் நம்ம சென்ட்ரல் ஜிஎஸ்டிக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்? பே பண்ணிருப்போம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். ரைட்டுங்களா? ரைட்டுமா. ஸோ சரியான ஒரு 50 கேள்வி நம்ம TNSRB SA எக்ஸாம் வந்து பார்த்துருக்கோம்பா. ரைட்பா. எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு ரைட்டா வாழ்த்துக்கள்பா. நல்லபடியா ரிசல்ட் வரணும். வாழ்த்துக்கள்.